அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் சாதம். இந்த முட்டைக்கோஸ் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா தினமும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. உங்களால் அடிக்கடி முட்டைக்கோஸ் நீங்கள் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பை மாற்றும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும். வேர்க்கடலை நிறம் மாறட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி முட்டைக்கோஸ், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், புளிக்காத தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு 1 கப்பு சாதம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு நான் மாற்றிட்டேன். சூப்பரான இந்த முட்டைக்கோஸ் சாதம் செய்கிறது 10 நிமிஷம் தாங்க ஆகும். இதுக்கு தொட்டுக்க நான் சிக்கன் ஃப்ரை வச்சுருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.